அவன் படிக்கிற பையன் பூரணி, என்ன மாதிரி நினைச்சியா? இவனை கட்டிக்க அந்த பொண்ணு தான் கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க அப்பங்காரன் ஏன் அப்படி இருக்கான்னு தெரியல. இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல. இவன் சாகல, உயிரோட தான் இருக்கான்னு தெரிஞ்சா திரும்ப வந்து ஏதாச்சும் பண்ணிடுவான்னு பயமா இருக்கு. அதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சா அவர் வீட்டு மாப்பிள்ளை ஆகிட்டா? அதுக்குள்ளயா? எப்படி சொல்ற? பண்றோம், நீ கவலைப்படாத பார்த்தா. நீ ஆசைப்பட்ட பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்ப. அதுக்கு நான் பொறுப்பு. ஆனா உங்க அப்பா பாத்துக்கலாம். என்ன இப்ப எல்லா அப்பாவும் ஒரே மாதிரி தான். அதிகாரத்துல இருக்கிறப்ப ஆளை வச்சு அடிப்பாரு, அதிகாரம் இல்லாதப்பா அவரே அடிப்பாரு. அவ்வளவுதானே வித்தியாசம். நிறைய பார்த்தாச்சு. முதல்ல நீ உடம்ப சரி பண்ணிக்கிட்டு எந்திரிச்சு வர வழிய பாரு. உல்டா என் கூட வரியா? கொஞ்சம் வேலை இருக்கு. கிளம்பலாம். டேய் பாத்துக்கடா, நீ ஒன்னும் கவலைப்படாத. அவன் அப்பனுக்கு நல்லா கூரா சீவி வச்சிருவான் ஏசிக்கு. எதை உல்டா? ஆப்பு தான்டா. நமக்கு இந்த பூச்சாண்டி காட்டுற அப்பனுங்களை பத்தி எல்லாம் கவலை இல்ல பூர்ணி. நீ பையனை பாத்தியா? பேசுனியா? உனக்கு அவன் நல்ல பையன், கரெக்டான பையன்னு தோணுதா? கல்யாணம் பண்ணிக்கிட்டா கடைசி வரைக்கும் பொண்ணை வச்சு காப்பாத்துவான்னு படுதா? அப்படின்னா யோசிக்காம கண்ண மூடி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். நம்மள யாரு என்ன கேள்வி கேட்க முடியும்? வயசு 21 ஆச்சான்னு மட்டும் தான் கவர்மெண்ட் கேக்குது. வாழ போற பொண்ண கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்த முடியுமான்னு விசாரிக்காம நீ இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண மாட்ட. அதுக்கப்புறம் இதுல யோசிக்கிறதுக்கு இடமே இல்ல. நாம இத செய்யறோம். ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க குழந்தை. பொண்ணோட அப்பா ரொம்ப பெரிய இடம். நாம பார்க்காத அப்பன்கடா. நீ கவலைப்படாத பூரணி. ஏன் அரசியல்வாதி விட்டு போனா? பணக்கார பிசினஸ் மேனா இல்ல சினிமால வர மாதிரி பெரிய பண்ணையாரா இல்ல எட்ரா வீச்சிரவான 4-5 ரவுடிகளோட ஜீப்ல வர்ற டைப்பா? இல்ல கப்போலா. அப்புறம் பயப்புல காதலன் படத்துல வர்ற மாதிரி கவர்னர் பொண்ண லவ் பண்ணிட்டானா? இல்ல குழந்தை, அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் இல்ல. அப்புறம் என்ன பூரணி, யாரா இருந்தா நமக்கு என்ன? விட்டு தள்ளு. நாம இத செய்யறோம், அவ்வளவுதான். எப்ப காதலுக்காக ஒருத்த சாபரன் முடிவு பண்ணிட்டானோ அப்பவே அவனை வாழ வச்சு காட்டணும். கப்பலோ சார், நீ போய் திலீப் சாஸ்திரிக்கு போன போட்டு முகூர்த்த தேதியை பிக்ஸ் பண்ண சொல்லு. 2 மாலை 1 தாலி வழக்கம் போல ஏற்பாடு பண்ண சொல்லு. ரொம்ப நாளைக்கு தள்ளி போட வேண்டாம். ஓகே சார். 1 வீக்ல முடிக்கிறோம். ஓகேவா? என்ன பேச விடுறியா முதல்ல? சரி பேசு. பொண்ணோட அப்பா உங்க டிபார்ட்மெண்ட் ஆளு, அசிஸ்டன்ட் கமிஷனர் திருவேங்கடம். பரவாயில்லையா? அடி ஆத்து பொருளே, நீ என்ன சொல்ற? ஏசி சாரோட பொண்ணுன்னு நீ ஏன் முதல்லயே சொல்லல? நீங்க எங்க சொல்ல விட்டீங்க? அதனாலதான் இத யோசிக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு சொன்னேன். கஷ்டமாச்ச குழந்தை. ஏசிய பகைச்சுக்கிட்டு உன்னால இந்த ஊர்ல இருக்க முடியாதே. அண்ணவா, இது என்ன சோதனை? பூரணி, அந்த ஆளு நல்லவரா கெட்டவரான்னு டிபார்ட்மெண்ட்ல 20 வருஷமா பட்டிமன்றமே நடந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் யாராலையும் அதை கரெக்டா கண்டுபிடிக்க முடியல. கொஞ்சம் மொரட்டாசாமின்னு எனக்கு தெரியும். ஆனா இது வரைக்கும் என்கிட்ட ஒரு நாள் கூட தப்பா நடந்துகிட்டதே இல்ல. ஆனா இந்த கல்யாணத்தை நான் தான் பண்ணி வச்சேன்னு மட்டும் அவருக்கு தெரிஞ்சது என்ன அந்தமான் நிக்கோபார் தீவுக்கு தூக்கி அடிச்சிடுவாரு. எனக்கும் அதே கவலைதான் குழந்தை. பேசாம ஒண்ணு பண்ணுங்களேன். நீங்க ஒதுங்கிடுங்க. அப்படின்னா நீங்க பெருசு, சாமி, கப்போலோ, நீங்க யாருமே இந்த கல்யாணத்துல சம்மந்தப்பட வேணாம். நான் பாத்துக்கிறேன். ஏன் நீ தனியா மாட்டிக்கிட்டு சாவறதுக்கா? இத பாரு, நான் சொல்றபடி கேளு. இந்த கல்யாணத்தை சாய்ஸ்ல விட்டுருவோம். அந்த பையனை என்கிட்ட அனுப்பி விட்டுரு. நான் நல்ல விதமா புத்திமதி சொல்லி அந்த பொண்ணை மறந்துட சொல்றேன். நீங்க பேசுறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆடுன்றதுக்காக லவ் பண்ற பொண்ண டீல்ல விட சொல்றீங்க. இதெல்லாம் சரி வராதுங்க. புரிஞ்சுக்கோ உல்டா. ஏசி லேசுப்பட்ட ஆள் இல்ல, ரொம்ப விவகாரமான ஆளுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நாளைக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்க, நம்ம எல்லாருக்கும் தானே கஷ்டம். என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிற குழந்தை. பட் நான் சொன்ன மாதிரி நீங்க யாருமே இதுல சம்மந்தப்பட வேண்டாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடந்தது உங்களுக்கு தெரியாது. ஓகேயா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பூரணி. இப்பவே எதுக்கு பயப்படுறீங்க? எல்லாம் நடக்கும் போது பாத்துக்கலாம். எப்ப நடந்தாலும் இந்த ஆட்டத்துல நீங்க இல்ல, அது மட்டும் கன்ஃபார்ம். ஓகேயா? வா உல்டா, டைம் ஆயிடுச்சு. ஏசி போனதும் இன்ஸ்பெக்டர் எப்படி ஜெகாவானார் பத்தியா? பாவம் உல்டா. குழந்தை புள்ள குட்டிக்காரரு.
ஆயிரம் தான் இருந்தாலும் அடி மனசுல கொஞ்சம் பயம் இருக்கதானே செய்யும். அது மட்டும் இல்ல, அவருக்கு ஒரு ப்ராப்ளம்னு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாருன்னா இங்க நமக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? அதுவும் கரெக்ட் தான். ஆமா, கல்யாணத்தை எப்ப நடத்த போற? என்னமோ அடுத்த வருஷம் நடத்த போற கல்யாணம் மாதிரி நடக்கிறப்ப பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு வர. நம்பிட்டியா? அது அவருக்காக சொன்னேன். அப்ப எப்போ? நாளைக்கு இல்ல நாளை கழிச்சு. சார், அம்மா, சார். யாருமா நீங்க? லக்ஷணா அம்மாவை பார்க்கணும். கல்கட்டால இருந்து சாரி கொண்டு வந்திருக்கேன். பூர்ணின்னு சொன்ன தெரியும். சரிம்மா. லக்ஷணாமா சொல்லுங்க, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்கம்மா. யார் நீங்க? என் பேர் பூர்ணி. நான் பார்த்தாவோட சிஸ்டர் மாதிரி. பார்த்தாவா? வாங்க வாங்க உட்காருங்க, உட்காருங்க. நீங்க புடவை விக்கிறீங்களா? பார்த்தாதான் என்ன பார்க்க சொல்லி அனுப்பி வச்சானா? இல்லம்மா, நீ பார்த்தாவ கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கியான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஒருவேளை வீட்டுல உங்க அப்பா இருந்தாருன்னா யாரு என்னன்னு கேள்வி வரும். எதுக்கு வம்பு? அதான் 2 புடவை எடுத்து பையில போட்டுட்டு வந்துட்டேன். ஆக்சுவலா இதுல உளுத்தம் பருப்பு 4 கிலோ, கடலை பருப்பு 2 கிலோ, சக்கரை 1 கிலோ இருக்கு. எனக்கு நீங்க பேசுறதே புரியல. பார்த்தாவ லவ் பண்றது உண்மைதான். பட் இப்ப கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? அதுவும் இல்லாம இத பத்தி அவன் என்கிட்ட பேசவே இல்ல. பேசதான் என்ன அனுப்பி வச்சிருக்கான். ஏன் அவன் பேசுறதுக்கு என்ன? இன்ஃபேக்ட் அவன் எனக்கு ஃபோன் பண்ணா அவனை நல்லா திட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். 3 நாளா அவன் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்ல. நான் ஃபோன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. எங்க போனான்னு தான் தெரியல. இங்கதாம்மா இருக்கான், பேசுவான். நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதிலே சொல்லல. ஒருவேளை பார்த்தாவ நீ உடனே கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா நீ ரெடியா இருக்கல? அப்படி என்ன நெருக்கடி எங்களுக்கு? நான் இன்னும் எங்க அப்பா கிட்ட இத பத்தி பேசல. அப்பா கிட்ட சொல்லி அவர் சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்கணும். அதுக்குள்ள அவனுக்கு என்ன அவசரம்? நீங்க அவனை என்கிட்ட பேச சொல்லுங்க. இல்ல லக்ஷணா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. அவசரத்துக்கு பண்றது வேற, அவசியம் நினைச்சு உடனே பண்றது வேற. இது 2வது ரகம். நான் ஒன்னு கேக்குறேன், பார்த்தவனை கல்யாணம் பண்ணிக்க போறல, அதுல என்ன டவுட் உங்களுக்கு? அவனே சொல்லிருப்பானே. சொன்னா, அதனாலதான் நான் உன்னை பார்க்க வந்தேன். என்னைக்கும் நடக்க இருக்க இந்த கல்யாணம் இப்பவே நடந்தா உனக்கு சந்தோஷம் தானே? எப்ப நடக்குதுங்கிறது முக்கியம் இல்லைங்க. பட் எப்ப நடந்தாலும் எங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தோட தான் நடக்கணும். சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா தான் எனக்கு அம்மாவாவும் இருந்திருக்காரு. என் மேல உயிரே வச்சிருக்காரு. நான் கேட்டா எதையுமே அவர் மறுத்தது இல்ல தெரியுமா? லைஃப்ல இப்படி கூட ஒரு அப்பா இருப்பாரான்னு நினைச்சு நினைச்சு பிரமிச்சு போயிருக்கேன். பார்த்தா கிட்ட கூட சொல்லிருக்கேன், நீ எங்க அப்பா மாதிரி இருப்பியான்னு திரும்ப திரும்ப எத்தனை தடவை கேட்டிருப்ப தெரியுமா? ஆனா லக்ஷணா அவங்க அப்பாவை பத்தி பேசுறப்பெல்லாம் ரொம்ப நல்ல விதமா தான் பேசுவா. ஆனா அவங்க அப்பாவுக்கு எங்க லவ் மேட்டர் தெரிஞ்சதும் என்னை கொல்றதுக்கு ஆள் அனுப்பி வச்சுட்டாரு. என்ன அப்படி பாக்குறீங்க? நாளைக்கு உங்க அப்பாவே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாருன்னு வச்சுக்கோ. உனக்கு அதுல சந்தோஷம் தானே? மை காட், அதை விட எனக்கு வேற என்ன வேணும்? நான் கேட்டத நீ சரியா புரிஞ்சுக்கல. நாளைக்கேனா நிஜமாவே நாளைக்கே. உனக்கே தெரியாம உன்கிட்ட சொல்லாம ஒரு சின்ன சர்ப்ரைஸா பார்த்தாவ உங்க அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாருன்னு வச்சுக்கோ. வெயிட் வெயிட் வெயிட், நாங்க லவ் பண்ற விஷயமே இன்னும் எங்க அப்பாக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க அப்பா இன்னைக்கு உனக்கு கல்யாணம்னு ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ் கொடுத்தாருன்னா நீ என்ன பண்ணுவ? இது என்னங்க கேள்வி? நான் சந்தோஷமா பண்ணிக்க போறேன், அவ்வளவுதானே. பட் அதுக்கு இப்ப என்ன அவசரம் தான் நான் கேக்குறேன். நான் தான் சொன்னேன்ல, அவசரமா பண்றது வேற, அவசியம் நினைச்சு பண்றது வேற.
இப்ப என்ன, உன் கல்யாணத்தை உங்க அப்பா நடத்தி வைக்கணும், அவ்வளவுதானே? நடக்கும். பட் என்ன ஒண்ணு, இமீடியட்டாவே நடந்துரும். அதுதான் விஷயம். தப்பா எடுத்துக்காதீங்க. இப்பவும் எனக்கு புரியல. என்கிட்ட கூட சொல்லாம என் கல்யாணத்துக்கு எங்க அப்பா ரகசியமா பிளான் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு புரியல. செல்லமா வளர்த்த பொண்ணு, தாய்க்கு தாயா இருந்து வளர்த்திருக்காருன்னு நீயே சொல்லிருக்க. அவருக்கு ஒரு இது இருக்காதா? சின்னதா ஒரு சர்ப்ரைஸ், பெருசா ஒரு சந்தோஷம், ரெண்டையும் சேர்த்து தன்னோட பொண்ணுக்கு தரணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அவர் ஆசையை நீ கெடுத்துறாத. ஐயோ, நான் போயா? என்ன? இல்ல, நான் சொல்ல வர்றது என்னன்னா, உங்க அப்பா சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு நினைச்சு செய்யற கல்யாணத்தை நீ முன்னாடியே அவர்கிட்ட கேட்டு கெடுத்துறாதன்னு சொல்றேன். என்னமோ சொல்றீங்க, எனக்கு தான் ஒன்னும் புரியல. பட் நல்ல விஷயம் தானே சொல்றீங்க, நடந்தா பாத்துக்கிறேன். பார்த்தாவை பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ண சொல்லுங்களேன். கண்டிப்பா நான் வரேன். சாப்பாட்டுக்கு வரது டவுட் தான், என்ன கேட்காம உழ வைக்காத. அட போற நீ என்ன போனியா? புடவெல்லாம் சேல் பண்ணியா? கொழுப்பா உனக்கு? நீ மட்டும் இந்த பொண்ணு பேசினது கேட்டிருந்தேன்னு வச்சுக்கோ, நீ ஏன் உன் ஃப்ரெண்டுக்கு விஷத்தை வாங்கி கொடுத்திருப்ப. அடக்கடவுளே, நாங்க லவ்வே பண்ணலன்னு சொல்லிட்டாளா? சேச்சே, அவ்வளவு மோசமாலாம் இல்ல. நீ பயங்கரமா கற்பனை குதிரையை தட்டி விடுற. லவ் எல்லாம் இருக்கு டேசி. ஆனா அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா பத்தி எதுவுமே தெரியல. தான் லவ் பண்ற விஷயமே அவங்க அப்பாக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. சுத்தம். அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல காமிச்சு தான் தெரிஞ்சிருக்கும் அவங்க அப்பா யாருன்னு. ஆக்சுவலா ஓ ஆள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் தான் நினைச்சோம். சரி பயந்துட போறாளன்னு விட்டோம். நீ மட்டும் வேணான்னு சொல்லன்னு வையேன், இந்நேரம் அந்த பொண்ணுக்கு மேட்டர் தெரிஞ்சு அவங்க அப்பனே டைவர்ஸ் பண்ணிருப்பா. என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல உல்டா. ஆக்சுவலா அவங்க அப்பா பத்தி அவ சொன்னதெல்லாம் ரொம்ப பிரமிப்பா இருக்கு. பருப்பு சாதத்துல பாசத்தை கலந்து கலந்து ஊட்டிருப்பாரு போல இருக்கு. வார்த்தைக்கு வார்த்தை எங்க அப்பா மாதிரி உண்டா, எங்க அப்பா மாதிரி உண்டான்னு உருகுறானா பாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க அப்பா ஒரு வில்லன்னு அவளுக்கு தெரியாதுன்னு சொல்ல வரீங்களா? நீ போய் அவகிட்ட உங்க அப்பா ஒரு மோசமான ஆளு, உன் லவ்வரை அடிச்சு கொள்ள பார்த்தது பத்தாதுன்னு விஷத்தை வேற வாங்கி ஊத்தி இருக்காருன்னு சொல்லி பாரு. உன் கழுத்து நெரிச்சே கொன்னுடுவான். ஏசி ரொம்ப பயங்கரமான ஆளு டேசி. தாண்டா பண்ணனே தெரியாம தன் பொண்ணோட லவ்வையும் லவ்வரையும் சேர்த்து கொள்றதுக்கு பிளான் பண்ணிருக்காருன்னா பாரு. உடலாம் சும்மா விடக்கூடாது பூரணி. நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த பொண்ணுக்கு நாம செஞ்சு வைக்க போற கல்யாணம் தான் அவங்க அப்பாவுக்கு சொல்லித்தர பாடமா இருக்கும். ரொம்ப தள்ளி போடாதீங்கக்கா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சாகணும். அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு டேசி. ஏசி என்ன மாதிரியான ஆளுன்னு அவர் பொண்ணுக்கு தெரியாதனால தன்னோட கல்யாணத்தை பத்தி அவளுக்கு கொஞ்சம் கூட பயமோ கவலையோ இல்லவே இல்ல. பார்த்தாவோட மொபைல் ரிப்பேர்னு அவளால யோசிக்க முடியுதே தவிர அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கலாமான்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே தெரியல. நீ சொல்லிட்டியா? நான் ஏன் சொல்றேன், அவங்க அப்பாவை பத்தி யாராவது தப்பா பேசினா அவன் அடிச்சா கொன்னுடுவானோன்னு பயமா இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப பாசக்கார பொண்ணா இருக்கு. என் கல்யாணத்தை பத்தி உங்களுக்கே இவ்ளோ அக்கறை, அதை என் அப்பாவே நடத்தி வைப்பாருன்னு சொல்றான்னா பாத்துக்கிய. நாசமா போச்சு. கொஞ்சம் ஏமாதான் என் ஃப்ரெண்டு பார்த்தாவுக்கு கருமாதியே முடிஞ்சு போயிருக்கும். அந்த ஆளு பயங்கரமா டபுள் கேம் ஆடுறான்ல. அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப நல்லவரா இருக்கிறது ஈஸி உல்டா, ஆனா ரொம்ப நல்லவர் மாதிரி வாழ்க்கையில நடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமே. பொண்ணுதான் தன்னோட உலகம்னு நினைக்கிற மனுஷனா இருந்தா நிச்சயம் அவ ஆசைப்பட்டவனையே கல்யாணம் பண்ணி வைக்கணும் தானே அவர் நினைப்பாரு. கரெக்டா சொன்ன. எப்ப உன் ஃப்ரெண்ட அவர் கொல்லணும்னு நினைக்கிற அளவுக்கு அவர் தீவிரமா இருக்காருன்னு தெரிஞ்சதோ அப்பவே அவர் சரியான ஆள் இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இந்த விஷயத்த அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்லி அவளுக்கு புரிய வைக்க வேண்டிய அளவுக்குலாம் இப்ப நமக்கு டைம் இல்ல. அவளா என்னைக்காவது தெரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்காம போனாலும் தப்பு இல்ல. 1000 இருந்தாலும் அப்பா அப்பா தானே. எந்த பொண்ணா இருந்தாலும் தன்னோட அப்பாவை ஒரு வில்லனா ஏத்துக்க மாட்டா. நம்ம நோக்கமும் இப்போ அது இல்ல. எப்படியாவது அந்த பொண்ணை பார்த்தாக்க கட்டி வச்சிரணும். அதான் எப்படி? அதுக்கு அவளே தெளிவான ஒரு வழிய சொல்லிட்டா. அவங்க அப்பா தான் அவ கல்யாணத்தை நடத்தி வைக்கணுமா. திருட்டு கல்யாணம், ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது, கோவில வச்சு தாலி கட்டுறது, ரெஜிஸ்டர் ஆபீஸ் கல்யாணம், இதெல்லாம் அவளுக்கு சரிப்பட்டு வராதான். அப்பாவா லட்சணமா
அவர் கையால தாலி எடுத்து கொடுத்து கட்டி வச்சாதான் எங்க கல்யாணம் நடக்கும்னு உறுதியா சொல்றா. லூசா அவ? நீ சொல்ல வேண்டியதானே, எது கேட்டுட்டு வந்த? உங்க அப்பா ஒரு கேனக்க போதி கொஞ்சம் ஏமாந்தா உன் லவரை போட்டு தள்ளி போற அவகிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே. அதான் சொன்னனே, அதெல்லாம் சொல்லி அவளுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு இப்ப நமக்கு டைம் இல்ல. அப்ப என்னதான் பண்ண போறோம்? வேற என்ன, கல்யாணம் தான். அப்ப அப்பங்கார பண்ணி வைப்பான்னு சொன்னது? நோ டவுட் அவர் தான் நடத்தி வைக்க போறாரு. ஐயோ குழப்பறிய பூரணி. டீடைலா நான் அப்புறம் சொல்றேன். டெய்ஸி, இப்ப நீ என்னோட கிளம்பி வர முடியுமா? ஏசி ஆபீஸ்க்கு. அங்க எதுக்கு? என்ன உல்டா இப்படி கேக்குற? ஏசியா அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி அவர் கேன்வாஸ் பண்ண வேண்டாமா? ஐயோ இதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல. இத பாரு, பொண்ணை தூக்கணுமா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோமா, பார்த்த கையில தாலியை கொடுத்து கட்டுறான்னா மேட்ரு வரு. அதை விட்டு அவங்கிட்ட போய் நியாயம் பேசலான்ற அவன் நியாயம் எல்லாம் உனக்கு புரியாது. நான் நியாயம் பேசுறதுக்குலாம் அங்க போல. பேசுறப்போ நான் உன்னை கூட்டிட்டு போக போறதே இல்ல. நான் கூப்பிட்டது டெய்ஸிய. டிரைவரா லட்சணமா போய் வண்டி எடு. டெய்ஸி. இதுதான் பிளான். டைம் ஆயிடுச்சு, போலாமா? ஏங்க அப்பவே அக்கா சொன்னாங்களே போய் வண்டி எடுங்க. என்னங்க நீங்க உள்ள எல்லாம் வர வேணாம், இங்கே உட்காருங்க, நாங்க போய் பார்த்துட்டு வரோம். அடி பாவீங்களா, புருஷனை டிரைவரா யூஸ் பண்ற கல்ச்சரை விடவே மாட்டீங்களா? போங்க. வாங்கக்கா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். வணக்கம் சார். என் பேர் பூர்ணி. இவ என் ஃப்ரெண்ட் டெய்ஸி. வணக்கம். என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். எங்க இருந்து வரீங்க? உங்க ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்லயே கொடுக்கலாமே. சாரி சார், நாங்க கம்ப்ளைண்ட் பண்ண வந்ததே எங்க ஏரியா இன்ஸ்பெக்டர் மேலதான். ஆமா, எந்த ஏரியா நீங்க? விருகம்பாக்கம் பாரதியார் காலனி சார். பாரதியார் காலனியா? R3 ஸ்டேஷன். அங்க இன்ஸ்பெக்டர் குழந்தைசாமி ஆச்சே, அவரா? ஆமா சார். ஏன் அவர் என்ன பண்ணாரு? எதுவுமே பண்ண மாட்டேங்கிறார் சார், அதான் பிரச்சனை. சார் தயவு செஞ்சு நீங்க ஒரு தடவை எங்க ஏரியாக்கு வந்து பாருங்க சார். பொண்ணுங்க யாரும் ரோட்ல தனியா போக முடியல சார். எல்லா சந்திலையும் 10 பொறுக்கி பசங்க நிக்கிறாங்க. எப்ப பாரு ஈவ்டீசிங். ரொம்ப அசிங்கமா பிஹேவ் பண்றாங்க சார். சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. லாஸ்ட் வீக் ஒரு பொண்ணு இவங்க டார்ச்சர் தாங்க முடியாம சூசைட் பண்ற லெவலுக்கு போயிருக்கா. படாத பாடுபட்டு நாங்க தான் காப்பாத்தணும். அது உங்களுக்கு தெரியுமா? நம்பவே முடியலையேம்மா. சிட்டிலே பெஸ்ட் இன்ஸ்பெக்டர்னா அது குழந்தைசாமி தான். அவரோட ஏரியால இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு இதுவரைக்கும் யாரும் எனக்கு சொன்னதே இல்லையே. எப்படி சார் சொல்லுவாங்க? அந்த ஆளு ஒரு பக்கா ஃப்ராடு சார். ஏரியால இருக்கிற வேலத்த பெருசுங்களுக்கெல்லாம் டீ காபி வாங்கி கொடுத்து தன்னை பத்தி ஆஹா ஓஹோன்னு சொல்ல வச்சிருவாரு. உங்கள மாதிரி பெரிய ஆபீசர்ஸ் வராங்கன்னா அன்னைக்கு மட்டும் சின்சியரா வேலை பாக்குற மாதிரி நடிச்சிட்டு ரோட்ல சும்மா போற 4 பேரை புடிச்சு இழுத்துட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிறங்கிற பேர்ல 4 சாத்து சாத்தி 2 நாள் லாக்அப்ல வைப்பாரு சார். ஈவ் டீசிங் பண்ற பொறுக்கி பசங்க எல்லாம் டேன் போட்டுக்கிட்டு இன்ஸ்பெக்டருக்கு பிரியாணி வாங்கி தரானுங்க. இந்த கன்றாவியை எங்க போய் சொல்றது? அவரை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு தான் சார் உங்களை தேடி வந்திருக்கோம். தயவு செஞ்சு நீங்க தான் எங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லணும். ஓ மை காட், இன்னும் கூட நீங்க சொல்றது என்னால நம்பவே முடியல. குழந்தைசாமி போல ஒரு ஆளு டிபார்ட்மெண்ட்லயே இல்லைன்னு எங்க கமிஷனரே சொல்லுவாரு. இன்ஃபேக்ட் போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூல்ல வருஷம் கான்வகேஷன் நடக்கிறப்ப குழந்தைசாமியை கூப்பிட்டு 1/2 hour பேச சொல்லுவாங்க. ரொம்ப சின்சியரான ஒரு ஆபீசரை நீங்க ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சார் எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? நேத்து கூட இவளை குமரன் காலனில 4 பொறுக்கி பசங்க கிண்டல் பண்ணாங்க. கேட்டு பாருங்களேன். ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போனா இன்ஸ்பெக்டர் ஈவினிங் ஷோ படம் பார்க்க போயிருக்காரு. 2 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்றாங்க. சார் இந்த சுத்த வேஸ்ட் சார்.
சின்சியர் ஆபீசர் மாதிரி ஷோ காட்டி உங்க எல்லாரையும் சக்கையை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு நம்பிடாதீங்க சார். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. ஸ்டில் ஐ காண்ட் பிலீவ் திஸ். சார் ஒரு செகண்ட் யோசிங்க சார். நாங்க 2 பேரும் லேடிஸ். பொறுத்து தாங்க முடியாம தான் இப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து உங்ககிட்ட இப்ப கம்ப்ளைண்ட் பண்றோம். எந்த பொண்ணாவது இப்படி போலீஸ் ஸ்டேஷன் படியேறி வந்து இப்படி பேசுவாங்களா சார்? அதான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குமா. உங்க இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு உலக உத்தமராவே இருந்துட்டு போகட்டும், எங்களுக்கு அத பத்தி கவலை இல்ல சார். பட் எங்க ஏரியால பொண்ணுங்க நிம்மதியா காலேஜுக்கு வேலைக்கு போயிட்டு வர நீங்க தான் சார் ஹெல்ப் பண்ணணும். அது போதும் சார் எங்களுக்கு. ஆல்ரைட், இப்பவே வரேன். நீங்க சொன்ன மாதிரி உங்க ஏரியால பொறுக்கி பசங்க தொந்தரவு இருந்து இன்ஸ்பெக்டர் அதை கண்டுக்காம இருக்காருன்னு மட்டும் ப்ரூவ் ஆச்சு. செத்த அந்த ஆளு வாங்க என்னோட.